வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகிற குழம்பு. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி அதை 2 துண்டுகளாக கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. நான் கம்மியான மசாலா தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இதையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கிறேன். நம்ம சோம்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த மசாலாவை போட்டு பொரிய விட்டுடுவோம். மசாலா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ இந்த வெங்காயத்தோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்து வதக்கிடுவோம். ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இது மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு. இது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது மிளகாய், தனியா 2மே சேர்த்து அரைச்ச பொடி. காரம் உங்களோட காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது 2 ஸ்பூன் போட்டால் இப்போ இது நான் பண்ணுற குழம்பு நல்லா ஸ்பைஸியாகவே இருக்கும். இட்லி, தோசைக்கு காரம் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தடவை மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் கழுவணும். 2 தடவைக்கு மேலே சிக்கன் கழுவக்கூடாது, டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு இது நல்லா இழையாக இருக்க மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுவோம். அடுப்பு பார்த்திங்கன்னா இப்போ மிதமான தீயில தான் இருக்குது. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கட்டும். கொஞ்சமாக ஒரு லைட்டாக மூடி போட்டு இது மாதிரி கொஞ்சமாக ஒரு 2-3 நிமிஷம் வைப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கு சிக்கனில். இது கூட நம்ம தேவையான அளவு வெந்நீர் சேர்த்துப்போம். பச்சை தண்ணி சேர்த்தா சிக்கன் முறைச்சிடும், அதனால் வெந்நீர் சேர்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் இன்னுமே சாஃப்டாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 2 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு
இது மாதிரி வெந்நீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிக்கன் எந்த அளவுக்கு வேகணுமோ நீங்கள் வாங்கியிருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு நல்லா வேக வச்சுடுங்க. சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிப்போம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா ஒரு விழுது அரைச்சிக்கிறேன். நான் தேங்காய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இட்லி தோசைக்கு கம்மியான தேங்காய் சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம இட்லி தோசைலாம் தொடும்போது குழம்பு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி உரியும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து கொதிக்க வச்சுடுவோம். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்ன்ட்டு. இதுக்கு மேலே ரொம்ப காரம் வேண்டாம். இது 1/2 ஸ்பூன் கூட வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டால் கூட போதும். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்துட்டால் போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.